இதான் சின்ன சுருளி வாட்டர் ஃபால்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது, பட் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப தரமா இருக்கும். மதுரையில இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. போற வழியிலேயே நீங்க நிறைய பிளேஸ பார்க்கலாம். சுத்தமான வைகை ஆத்து தண்ணியை நீங்க எங்க பார்க்கலாம். நாங்களும் பார்த்த உடனே இறங்கி போய் பார்த்தோம். அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த சீனரிஸ் எல்லாம். தேனி போற வழியிலேயே கானா விளக்குல இருந்து லெஃப்ட் எடுத்து அண்ணா நகர் தாண்டினதும் இந்த லொகேஷனை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சின்ன சுருளி வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போனோம்னா நிறைய வில்லேஜ் வரும். அந்த ரோடே ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா பைக் ரைட் போறதுக்கு இந்த ஏரியா சூப்பரா இருக்கும். இங்க இருக்கிற இலவம் பஞ்சு மரம், மாட்டு தழுவம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கிராமமே வித்தியாசமா இருக்கும். ஃபால்ஸோட என்ட்ரி ஃபீஸா பஞ்சாயத்துல இருந்து ஒரு பைக்குக்கு 10 ரூபாய் வாங்குவாங்க. அதையும் தாண்டி ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் வாங்குவாங்க. ஃபால்ஸ்ல எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம். இப்ப தண்ணி நல்லா தான் வருது. அப்படியே உள்ள கொஞ்சம் தூரம் நீங்க வாக் பண்ணி தான் போகணும். 1 கிலோமீட்டர் மட்டும் இந்த ரோட்ல நீங்க நடந்து போனா போதும், ஃபால்ஸுக்கு போயிடலாம். பாதி தூரம் வந்து தார் சாலையும், மீதி தூரம் கொஞ்சம் நடந்து போற மாதிரி காட்டு வழி பாதையும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி உள்ள போனோம்னா ஃபால்ஸ் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. நான் மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன். ஆனா நான் கூட்டம் இங்க இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் கூட்டமே இல்லை. ஸோ நாங்கள் ஜாலியாக நாங்கள் மட்டும் தான் குளிச்சுட்டு இருந்தோம். நீங்களும் மதுரை பக்கமாக இருந்தீங்கன்னா தேனியில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு 1 டே ட்ரிப் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.